வணக்கம். வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். நாம் தொடர்ந்தும் ஆரி border ஒர்க் எப்படி டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோலையும் ஆரி border ஒர்க் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் 3mm ரவுண்ட் பீடும், குந்தன் ஸ்டோனும், சுகர் பீடும், வீட் பீடும், அதோட டியூப் பீடும், 5mm ரவுண்ட் பீடும், ஸ்டிச் பண்ணுறதுக்காக நார்மல் மெஷின் த்ரெட்டும் எடுத்திருக்கேன். இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். கீறிட்டு இந்த லைன் மேலே 1 இன்ச் வார மாதிரி இடைவெளி விட்டு க்ளூ அப்ளை பண்ணிப்போம். பண்ணிவிட்டு இது மேலே குந்தன் ஸ்டோன் எடுத்து ஒட்டிப்போம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒட்டிட்டோம். இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு டியூப் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை அப்படியே சென்டர் பகுதிக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், த்ரெட்டை அப்படியே மேலே எடுத்து ஒரு டியூப் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து நேராக ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். மறுபடியும் த்ரெட்டை வெளியில் எடுத்து கீழ்ப்பக்கமாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு டியூப் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த இடத்த எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம். அடுத்து இரண்டாவது குந்தன் ஸ்டோன் கிட்ட இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துப்போம். எடுத்துட்டு ஒரு டியூப் பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச், த்ரெட்டை அப்படியே சென்டர் பகுதிக்கு கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச், த்ரெட்டை அப்படியே வெளியில் எடுத்து ஒரு டியூப் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை மறுபடியும் வெளியில் எடுத்து இந்த இடத்துல ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச், மறுபடியும் ஒரு டியூப் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம். இந்த மாதிரி தான் இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ரொம்பவும் ஈஸியான ஸ்டிச் தான். நாம் border ஒர்க்குக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவும் அழகாக இருக்கும். இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இரண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கும் இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். கீறிட்டு கீழேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துப்போம். எடுத்துட்டு அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நீடிலில் 3mm ரவுண்ட் பீட் எடுத்து த்ரெட்டோட உள்பக்கம் விட்டு ஒவ்வொரு பீடாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிப்போம். நாம் எவ்வளவு தூரம் லைன் வரைஞ்சிருக்கோமோ அவ்வளவு தூரம் இந்த மாதிரி பீட்ஸை ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து
ஒரு வீட் பீடை இந்த மாதிரி த்ரெட்டோட உள்பக்கம் கொடுத்து வீட் பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச், த்ரெட்டை அப்படியே வெளியில் எடுத்து ஒரு வீட் பீடை இந்த மாதிரி கொடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். வி ஷேப்பில் தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ரொம்பவும் ஈஸியான ஸ்டிச் தான். இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து 3வது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கும் இந்த மாதிரி ஒரு லைன் கீறிட்டு கீழே இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து இந்த த்ரெட் உள்ளுக்கு 5 mm பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், லென்த்தாக லூப் எடுத்து ஒரு ஸ்டிச், இந்த த்ரெட்டில் ஒரு 5 mm பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி தான் இடைவெளி விட்டு ஸ்டிச் பண்ணணும். இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு பார்ப்போம். இந்த சென்டர் பகுதியிலிருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து இந்த த்ரெட்டில் 2 சுகர் பீடை எடுத்து இந்த பெரிய பீடை சுற்றி ஸ்டிச் பண்ணிக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி தான். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் ஆரி பார்டர் ஒர்க்கில் டிஃப்ரெண்ட் டைப்பில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். தேங்க்யூ.